இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சுங்கச்சாவடிகளில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் நம்ம தமிழ்நாட்டில் 60க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் இருக்குது. அது 2 விதமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஒன்று ஏப்ரல் மந்த்தும், இன்னொன்று செப்டம்பர் மந்த்தும் பண்ணுவாங்க. இதில் நம்ம வருஷத்தோட ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் வந்து ஏப்ரல் மந்த்தே முடிஞ்சிருச்சு. இது செகண்டு தான் செப்டம்பர். எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து, கார்கள் வந்து ஒரு தடவை பாஸ் பண்ணுறதுக்கு நார்மலாக இருக்கிற ஃபீஸ் தான். ஸோ வழக்கம் போல் கண்டினியூ ஆகும். அண்டு ரிட்டர்ன் வரும்போது 5 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ரிட்டர்ன் வர்றதுக்கு மட்டும். அண்டு மாதாந்திரத்துக்குன்னு பார்த்தா ஒரு 70 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எல்சிவிகளுக்கு ஒரு முறை போகிறதுக்கு 5 ரூபாயும், மாதத்துக்கு 125 ரூபாயும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு ட்ரக்குகளுக்கும் பஸ்ஸுகளுக்கும் ஒரு தடவைக்கு 10 ரூபாயும், திரும்ப வரத்துக்கான கட்டணம் 15 ரூபாயும், மாதாந்திர கட்டணம் 240 ரூபாயும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பல சக்கரம், அதாவது நிறைய டயர்ஸ் இருக்கிற லாங் வெஹிக்கிள்ஸுக்கு ஒரு முறை போகிறதுக்கு 15 ரூபாயும், ரிட்டர்ன் வரதுக்கு 20 ரூபாயும், மாதாந்திர கட்டணத்தில் 395 ரூபாயும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கட்டணம் வந்து எந்த பக்கம்லாம் உயர்த்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விக்கிரவாண்டி, எலியார்பத்தி, புதூர், பாண்டியாபுரம், அரவக்குறிச்சி, உளுந்தூர்பேட், விஜயமங்கலம் 20க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இது இவர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி.